ஆஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நன்னாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானி சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக அமர்ந்து கொண்டு பல பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். குரு ஜென்மத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஒரு பிரிவு, வெளியே செல்லக்கூடிய, அதாவது வெளிநாடு போகிறதுக்காக பிரிஞ்சாங்கன்னா அது ஏற்றுக்கலாம். காரணம் என்னென்னா அது ஒரு வருமானத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் பிரச்சனையை பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா? இப்போ ஜென்மகுரு தானே ராமர் சீத்தையை வனவாசம் அனுப்பிவிட்டார், வனத்தில் பெர்மனெண்ட்டாக அனுப்பிட்டார். அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தன்மை இதுவரைக்கும் நீங்கள் சஞ்சரிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ குரு அந்த இடத்த விட்டு பயிற்சி இப்போ ஜென்மகுரு குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்தால் குடும்பஸ்தானத்தை கெடுக்க மாட்டாரா? ஒரு எண்ணங்கள் வரலாம், இது யதார்த்தமான சகஜம். இப்போ உங்கள் ராசியாதிபதி, உங்கள் குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு ரொம்ப சிரமந்தான், வராது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது. மேலும் உங்கள் ராசியாதிபதி இந்த குரு பயிற்சி காலத்தில் ராசியிலேயே ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்கள் ராசிக்கும் 4ஆம் அதிபதியும் அவர் தான். 1-4 கூடயும் ஆட்சி பலத்தில் இருந்தால் ரொம்ப அற்புதமான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்னா, 6ங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம் நம்ம சொல்கிறோம். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் ஒரு நல்ல டாக்டரை நீங்கள் அணுகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நோயிலிருந்து விடிவு கிடைக்கும். ரோகம், ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, ருணம் என்றால் கடன். கடனை கட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். எங்கிருந்தாவது ஒரு பணம் வரும், ஒரு திடீர் யோகா அமைப்பு கூட வரலாம் உங்களுக்கு. அந்த பணம் கட்டுறதுக்கு உண்டான தன்மை பணம் கிடைத்து அந்த கடனெல்லாம் அடைச்சி அப்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக வாழ்க்கையிலேயே மிகவும் நிம்மதியான தன்மையான 10 விஷயம் கடன் இல்லாமல் இன்றைக்கி நான் சாப்பிட்ற இந்த 1 வாய் சோறுங்கிறது என்னுடைய உழைப்பினால் வந்ததுங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு. அந்த மாதிரி தான் இருக்கணும். என்னடா கட்டிக்கிறேன்னு சொல்லி கடனை வாங்கி நிறைய பேர் திண்டாடலாம் இருக்கிறான். அப்படி இல்லாமல் கடனெல்லாம் மடைபடும். சத்ரு எதிரிகள் அடப்போய் அவங்ககிட்ட போய் என்னையா பெரிய விரோதம், என்ன தானே நம்ம பங்காளியாச்சு, அவன்கிட்ட போய் என்ன சண்டை சச்சரை போட்டுக்கிறதுக்கு, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கோவத்தை பேசிட்டான், போட்டுமே என்ன இப்போது எவன் நம்ம திட்டுறான், நம்ம பங்காளி தான் திருட்டி போட்டாங்கிறது ஒரு அந்த எதிரிகளாக இருந்தவர் கூட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது உங்கள் ஆயுளை அதிகரிக்க செய்யும், ஆயுளை விருத்தியடைய செய்யும். அது மட்டும் அல்லாமல் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதுன்னா தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம்,
உங்கள் ராசிக்கு 2ல் குரு போயிருக்காரு. ராசிக்கு அதுவும் நீர் ராசி, ராசிக்கு 10ஆம் இடம் இருக்கலாம், அதுவும் நீர் ராசி. அந்த நீர் ராசியை நீர் ராசி காரகனான குரு பார்ப்பதால் நீண்ட காலமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கு ஒரு நல்ல விசா அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இது எல்லாம் போக உங்கள் ராசிக்கு 12ல் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து, மேன்மை தங்கிய நிலை இவை அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான ஒரு காரக்கூறாக அங்கே இருக்கிறது. ராசிக்கு 9ல் ராகு இருப்பதால் சற்று முன்னோர்கள் வழிபாடுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்கள். பெற்றோர்களை தீர்த்த யாத்திரை போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு அனுப்புவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்று கூறலாம். சொல்லுவாங்க. மிதுன ராசிக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது, 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோட இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, நல்ல அற்புதமான அமைப்பு. ரொம்ப நாள் வெளியே நின்று போயிருந்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதுவும் வந்து சேரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இவ்வளவு நாள் லக்னத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. அந்த அவமானத்தை இப்போ அவரே மாற்றுவார். யார் கெடுத்தாங்களோ அவங்களே அதை சரி பண்ணுறது, இல்லைன்னா அவங்களே கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போவார். அப்படி போகும்போது வீட்டில் நிறைய சுபகாரியங்களை உருவாக்குவார். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களை அவரே மாற்றி கொடுப்பாரு. வேற சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பாரு. நிறைய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நிறைய முயற்சிகளை செய்ய வைப்பார். சில முயற்சிகளுக்கு நீங்கள் கடுமையான பிடிவாதம் பிடிச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் அந்த முயற்சிகள் கைகூடும். மனம் தளராமல் செயல்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குருவுடைய பார்வை கடன் விஷயத்தில் ஒரு அவமானத்தை உருவாக்கி தருது. அதாவது ஒன்று அவமானத்துக்கு பிறகு கடன் வரும், இல்லைன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவமானம் வரும். அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானத்தை உருவாக்கி கொடுத்துரும். அந்த அவமானத்தை உருவாக்கி கொடுத்துட்டு மறுபடியும் எந்த தவறுகளால் இதெல்லாம் உருவாச்சோ அது நீங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு போகிற அளவுக்கு உங்களை தயார் பண்ணியும் கொடுக்கும். சில நேரங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல இருந்தே உங்களுக்கு தேவையான கடன் வாங்குவதற்கு தேவைப்படுது இல்லைங்களா, அந்த கடன் அடைப்பதற்கோ இல்லை தேவைப்படுற கடன் வாங்குவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்கள் வேலை செய்கிற இடத்த சுற்றி இருக்கிறதுலேருந்தே கிடைக்கும். திடீர்னு நீங்கள் உங்களுடைய வேலைகளை மாற்றவும் வாய்ப்பு உருவாகும், அதனுடைய மாற்றிக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வர வேண்டிய ஒரு பெரிய தொகை வந்து உங்களை காப்பாற்றும். ஆனால் மொத்தத்தில் ஒரு பெரிய பண வரவு இருக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அதை நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுறது அப்படின்னு வந்துட்டா ஒரு காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க. கிராம தேவதை இல்லை காவல் தெய்வம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கும்போது அதனுடைய ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மிருக வழிபாடு இல்லை மிருகங்கள் பலியிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டியும் நீங்கள் போயிடுறது உங்களுக்கு நல்லது. அதில் மாற்று கருத்து உள்ளவங்க வேற கோவில்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மிருக பலியிடுவதை அடிப்படையாக கொண்ட ஏதாவது ஒரு கோவில்களுக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், உங்களுடைய சமுதாயத்தில் அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்தால் நீங்கள் அதை முதல்லையே செஞ்சுருங்க. உங்களுடைய அவமானங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் இந்த 30/6/2026 வந்து அவர் மறுபடியும் பயிற்சியாக சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 4-5 மாதம், அதாவது ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் அங்கேருந்து மறுபடியும் உங்கள் ராசிக்கு வர்றார். இப்படி அந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு போய் அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பது அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய காசுகள் வர வேண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு புழக்கமாக திரும்ப கைக்கு வந்து சேர்ந்துடும். நல்ல தொழில் பார்ட்னர்ஸ் அமைவாங்க.
சிம்மத்தில் குரு இருக்கும். அதாவது 30/6/2026 முதல் 27/1/2027 வரைக்குமே நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவார்கள். தொழிலில் அபிவிருத்தி அடைவீங்க. முன்னேற்றம் தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை 9ஆம் இடத்தை குரு, ஏதாவது 9ஆம் இடத்துல, ஆமாம், சிம்மத்தில் இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தை அவர் வந்து பார்ப்பார். வந்து 30/6/2026 முதல் 27/1/2026 அவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பாங்க. பாக்கியஸ்தானத்தை ஏற்கனவே ராகுபவன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு என்னென்னா வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் முன்னோர்கள் வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பாவை வழிபட்டுட்டு எங்கே போனாலும் வெளியே போங்க. எங்கே போகிறோம் தெரியும் அப்பா கையால். அதாவது இப்போ என்ன நான் சொல்லுறது போகிறேன், 30/6 27/1/2027 வரைக்கும். அப்பா உங்கள் வெளியே போகிறப்ப அவங்க கையால் சாவி எடுத்து கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. அப்பா அவங்க கையால் ஒரு 10 ரூபா செலவு கொடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. முன்னோர்களை வழிபட்டுட்டு நீங்கள் செய்யுங்கள். இது உங்களுக்கு அற்புத நற்பலன்கள். இதுதான் மிகப்பெரிய பரிகாரம் கூட சொல்ல போனால் உங்களுக்கு வந்து. அவன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அவன் 3ஆம் இடம் வந்து உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய தன்மையை கொடுத்துரும் வந்து. அந்த ஆட்சி பலத்திற்கு புதன் 16ஆம் இடத்துல இருப்பதுங்கிறது ஒரு மிக சிறப்பு. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் இருப்பது மிக சிறப்பு தான் இந்த காலகட்டங்களில் வந்து. அப்போ குருவோடு கேது சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஆன்மீக வழிபாடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பொருளாதார முன்னேற்றம், நோயற்ற தன்மை அனைத்துமே, நல்ல ஒரு சுகமான சாப்பாடு, சுகமான ஆடை வாங்குதல், இவை அனைத்துமே அற்புதமாக நடக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக வந்து புதன்கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணணும். அப்போ மிதுனராசிக்கு 9 ராகு இருக்கு. பொதுவாகவே 9 ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ராகு இருக்கக்கூடாதுங்கிற சூழ்நிலைக்கு வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பெருமாள் கோயிலில் கிருடன் சன்னதியில் வந்து 2 தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகுவின் விஷத்தன்மையை போக்கி உங்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 1/6/2026 முதல் குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுக்கு சஞ்சரிக்க போகிறார். இந்த ஜென்ம குருவாக சந்தரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வந்து சற்று எச்சரிக்கை தேவை. ஏன்னா கடல், உங்கள் ராசியே கடலில் விளறவன் முத்தெடுக்கிறானா மூழ்கி போகிறானா அப்படின்னு ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. இந்த தன்மையை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இப்போ ஜென்ம குரு அப்படின்னு இருக்கும்போது பல குழப்பங்களை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும். இந்த குழப்பங்கள் என்ன செய்யும் நம்மளை பார்த்தா, கடலில் உங்களை மூழ்கடிச்சிடும், சோகத்தில் மூழ்கடிச்சிடும், பிரிவெளியில் உங்களை மூழ்கடிச்சிடும். இதிலெல்லாம் சிக்காமல் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொன்னால், அதில் என்ன ஒரு பெரிய விஷயம், என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால், உங்கள் ராசி வந்து 1, 5, 9 அவர் பார்க்குறாரு. 1ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ திருகோண சந்திப்புகள் நிகழக்கூடிய விஷயங்களை அது கொடுத்தாலும் உங்கள் குடும்பத்தில் வந்து சற்று பின்னடைவுகளை அது கண்டிப்பாக கொடுத்துடும். குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் உருவாக்கும். ஏன்னா எல்லா ராசிக்குமே 7ஆம் ராசி வந்து மாரக ராசி. அப்போ உங்கள் ராசியில் இருந்து கொண்டு குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அது சில பிரிவினைகளை கொடுக்கத்தான் செய்யும். இல்லை இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப மனதுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க, படக்குன்னு வெடிச்சிடும். இந்த மாதிரி தன்மையிலே வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலேருந்து கொடுத்துருவார். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை கேது வேறு உட்காந்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியாதிபதி சந்திரன் வந்து இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் நீச்சம் பெற்று வேறு அமைந்திருக்கார் இல்லையா. அப்போ ஏற்கனவே நீங்கள் மனக்குழப்பத்தை இருக்கிறீங்க, ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பு உணர்வு, கசப்பு உணர்வு, ஒரு நிம்மதியற்ற தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்திருக்கும். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட கையாள்வது உங்களுக்கு சால சிறந்தது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக தோஷங்கள் விலகி அதன் பாக்கியம், அந்த பாக்கியத்தினால் உங்கள் வாழ்வு சற்று மேன்மைப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த குரு பகவான் வந்து 30/10/2026 27/1/2027 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். முதல்ல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, அப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றாரு,
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். இது வந்து அந்தளவு சாக்கியமானு கேட்டால் அது கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலை தான் கடகராசிக்காரங்களுக்கு வந்து. ஏற்கனவே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதை போல வந்து மனசு கலக்கத்திலே இருந்தது. ஏன்னா தண்ணியில் கல்லை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மைத்தானே உங்களுக்கு வந்து அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு குரு பகவான். அப்போ இந்த பன்முகத்தன்மையோடு பயிற்சியாகக்கூடிய காலகட்டங்களில் வந்து இந்த குரு சஞ்சரிக்கிறதுனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது கட்டங்கள் மாறும்போது அதனுடைய பார்வைகள் பார்க்கும் இடங்களும் மாறுபடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக வந்து அந்த குரு உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது, ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி அவர் உச்சம் பெற்று இருப்பது என்பது சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நாம் கண்டிப்பாக சொல்லலாம். கடகராசி நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் நடுநடுவே சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கவே தான் செய்யுது. ஜென்மத்தில் குரு, இந்த ஜென்ம குரு நன்மைகளை செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் செய்யும். மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல உந்துகோலாக இருக்கும். சமயத்தில் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருப்பீங்க. எல்லா காரியத்தையும் முன்னின்று செஞ்சால் எடுத்து முழுமையாக முடிச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறமையும் அந்த தன்மையும், பிறர் உங்களை வந்து மதிக்கணும், மரியாதை பிறர் உங்களை மதிக்கணும், மரியாதை எதிர்பார்க்குற தன்மையும் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு வந்தும் சேரும். சிக்கல் எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது அவமானங்கள் தேடி வரும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் முன்னெடுத்து ரொம்ப அக்கறையோடு போய்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தையே பயன்படுத்தி உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி உங்களை அவமானப்படுத்துவாங்க. நன்மைன்னு செய்ய போனது எல்லாமே உங்களுக்கே தீமையாக வரும். இருந்தாலும் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. நிறைய இடங்களில் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். சொந்தமாக தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் ஒரு இயந்திரம் சார்ந்தது, அப்புறம் கட்டுமானத்துறை, செங்கல், மணல், கம்பி, ஜல்லி இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது. ஆனால் எங்கே சிக்கல் வரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குடும்பத்தில் சிக்கல் வரும். கணவன் மனைவி பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லை அப்படின்னா திருமணம் இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் இருக்க யாராவது ஒரு உறுப்பினர் கோச்சிக்கிட்டு குடும்பத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும். இதெல்லாம் பார்த்து கலங்க தேவையில்லை. ஏன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சிக்கல். அதுக்கப்புறம் இது தானாக மாறிடும். இருந்தாலும் இந்த நேரத்தில் இவ்வளோ குழப்பங்கள் உருவாகி நாம் குடும்பத்துக்காக தானே எல்லாம் செஞ்சோம், அந்த குடும்பமே இப்படி பண்ணுதே நம்மளை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். இதுக்கு நீங்கள் வருத்தப்படாமல் ஒரு எதிர்நீச்சல் போட்டு எல்லாம் சரியாக போயிடும், எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஒரு படி முன்னேறினால் உங்கள் தொழில் வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமூக வாழ்க்கை, உங்களுடைய மதிப்பு, மரியாதை இவையெல்லாம் பின்னாடி உயர்ந்து நிற்கும். உடனடியாக நடக்காது. ஆனால் இன்னைக்கு போட்ட விதை எப்போ முளைக்கும்னா கொஞ்சம் பின்னாடி முளைக்கும். எங்கேயாவது கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன் கடன் கட்டாயம் உருவாகக்கூடிய சூழ்நிலை. அந்த கடனை நல்ல விதமாக பயன்படுத்திக்க பாருங்கள். அப்பாவுக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னா உடனடியாக செய்ய பாருங்கள். அது கடன் வாங்கியாவது செய்ய பாருங்கள். ஏன்னா அப்பாவுக்கு உடல்நலம் கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்டது, முதுகு சம்மந்தப்பட்ட வலி, இந்த மாதிரியான விஷயங்கள், சில நேரம் அப்பாவுடைய டிப்ரெஷன், ஹெவி டிப்ரெஷனில் இருக்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் உருவாகும். அப்போ அவரை சரி பண்ணுறதுக்கான சரியான நேரமும் இதுதான். வெளிநாடு எங்கேயாவது போகணும்னு நினச்சா போயிட்டு வந்துடுங்க. வெளிநாட்டில் சொத்து ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை விற்றுவிட்டு உள்ளூர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வந்துடுங்க. மொத்தத்தில் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து அதாவது பழைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சிக்கல் சரியில்லைன்றதுனால அதை விற்றுட்டு வர்றதுக்கோ,
இல்லைன்னா பின்னாடி பார்த்துக்கணும் அப்படின்னு அதை விட்டுட்டு வர்றதுக்கோ சூழ்நிலைகள் உருவாகும். மனதைரியம் கட்டாயம் வேணும். பெரிய சாதனைகள் செய்யும்போது தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகும். குழந்தைகள் கல்யாணம் உடனே ஆயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கருக்கலைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படியே நடந்தாலும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த 6 மாதம் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் அந்த கரு உருவாகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ குரு இருக்கிறது உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் அடுத்த சிம்மத்திலிருந்து குரு வந்து உங்களுக்கு குழந்தையை கொடுக்கும்போது அந்த குழந்தை உங்கள் குடும்பத்துடைய பெயர், மரியாதை, கௌரவம், சுபிக்ஷம் இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அது அமையும். அதனால் இதுக்கும் நீங்கள் பெருசாக வருத்தப்பட தேவையில்லை. குரு பகவான் பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தை சூரியன் செஞ்சிருச்சான்னா அந்த ஜாதகத்தோட பல தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை அந்த சூரியனுக்கு உண்டு. ஏன்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்தோட வலிமையை பெற்று அதற்கு ஏற்பார்ப்பால் பிரதிபலனை செய்வது தான் சூரியன். இப்போ உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சூரியனை வந்து அமைஞ்சிருக்கார். அப்போ ஆனால் அதே சமயத்தில் அது வந்து கொஞ்சம் ஒரு பாதகஸ்தானமும் கூட. அந்த பாதகஸ்தானத்திலேயே வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது சற்று எச்சரிக்கை உணர்வு தேவை. அதாவது சற்று எச்சரிக்கைன்னா என்ன, சூரியனாலே தலைமை பண்பு, அந்த தலைமை பண்போட அகங்காரம் சார்ந்த விஷயங்கள் சேர்ந்துவிடும். ஆணவம், கர்வம், தான் என்கின்ற எண்ணம் இதெல்லாமே வந்துடும். இது வந்துச்சுனாலே ஒரு வீழ்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக போய்விடும். ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். ரைட்டு. அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருன்னா பெரிய லாபங்கள் வரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் தான். இருந்தாலும் அந்த சூரியமான தன்மைக்கு யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பணிவாக பேசி பழங்க. வந்தாங்கன்னா ஐயா உட்காருங்க, என்ன வேணும் உங்கள் பிரச்சனையை அப்படி சொல்லி பழங்க. என்ன வேணும் உனக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசிடாதீங்க. பேசினா ஒரு இது அது உங்களுக்கு கண்டிப்பாக பின்னடைவே கொடுத்துரும். அதை நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வ புண்ணிய கர்மக்காரனும் இந்த ஜென்ம கர்மக்காரனும் அவங்க ஒன்று இணைவதுங்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம், திருவோணத்தை சந்திப்புங்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கடல் ராசியில் இது சந்திரிக்கக்கூடிய சூரியன் குரு சந்திரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வந்து கடல் கொந்தளிப்புகள் பொதுவாக ஏற்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் கடற்கரை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்வது கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சால சிறந்ததல்ல. போனாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு சென்று வாருங்கள். அதுதான் உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கும். நம்ம குருவோட பார்வை பற்றிலாம் பார்த்தோம். அங்கேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்வை நல்ல விஷயந்தான். ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. ஆக இந்த குரு பயிற்சி கடகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 50-50 நல்லது கெட்டது கலந்து தான் இங்கே நடக்க போகும். மேலும் இதற்கு மேல் நீங்கள் நன்மையை அடைந்து சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அம்மன் கோவில் வழிபாடு என்பது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ நான் கடகராசிங்கிறது அம்மன், சந்திரனுடைய வீடுனால அம்மன் தான் பிரதானத்தில் வந்து அம்மன் கோவில் வழிபாடு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அம்மன் கோயில் ஏதாவது நம்ம அன்னதானம் நடந்துகிட்டு இருந்தால் தயங்காமல் சொல்ல தாயோட பிரசாதம் நினச்சி அம்மா தாயே இன்றைக்கி நீங்கள் பிட்சைப்பட ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அங்கே வந்து உட்காந்து நீங்கள் அந்த அன்னதானத்தை கலந்துக்கங்க. அன்னதான சாப்பாடை சாப்பிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிற தோஷங்களும் தீர்க்கப்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வதற்கான ஒரு வழி கிடைக்கும். அதே போல் இப்போ இந்த குருவுடைய இந்த கடகராசிக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோ, ஆறு தான் பிரதானம். ஆறு எங்கெல்லாம் இருக்குதோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில்களில் போயிட்டு இந்த ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். ஆனால் நீங்கள் ஒரு முறை குளிச்சுட்டு இப்படிலாம் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது அங்கே தங்கி இருந்து அந்த 3 நாளும் குளிச்சுட்டு ஒரு வியாழக்கிழமை, அதாவது ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமையாக இருக்கணும், இல்லைன்னா திங்கக்கிழமையாக இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் முதல் நாளாக வச்சு 3 நாள் அங்கேயே தங்கியிருந்து ஆற்றுல குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. இதை செஞ்சுட்டு வரும்போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை வந்து இது குறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய எமோஷனல் பேலன்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் பாதுகாக்கப்படும்.